Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மேஜிக் ரிங் இல்ல மேஜிக் சர்க்கிள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். போன வாட்டி plain circle பார்த்தோம். இந்த வாட்டி அந்த கேப் இல்லாம full enclosed ஆயி அந்த மேஜிக் ரிங் இல்ல மேஜிக் சர்க்கிள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் acrylic தான் எடுத்துக்கிறேன். இப்போ 4.0 mm நீடில் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி yarn பிடிக்கிறதுன்னு தான் இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ டிப் வந்து டேல் வந்து இந்த நம்ம பக்கம் வச்சுக்கணும். ரன்னிங் yarn இப்படி எடுத்து பாருங்க, இப்படி கிராஸ் பண்ணி இங்கே கிராஸ் ஆகணும். இப்படி பிடிச்சிக்கணும், இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு yarn மேலே போய் இந்த செகண்ட் yarn எடுத்து இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதே yarn எடுத்து இந்த லூப் வழியாக எடுத்துடணும். அப்புறம் இதை விட்டுறணும். இதுதான் மேஜிக் ரிங். இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக டபுள் crochet போடுறோன்னா இது செக்யூர் பண்ணுற செயின், இது கணக்கு கிடையாது. இப்போ நம்ம டபுள் crochet போடுறோன்னா செயின் 2 ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸில் காமிச்ச மாதிரி செயின் 2. இப்போ ஃபுல்லாக டபுள் crochet போட்டு காமிக்கிறேன். இது கூட இந்த எண்டு டேல இது கூடயே இது மேலேயே போட்டுட்டு வரணும். ரெண்டு யானையும் கூடவே பாருங்கள், ரெண்டையும் இப்படியே கூடயே டபுள் crochet போட்டுனே வரணும். இந்த மேஜிக் ரிங் எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இப்போ கேப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டபுள் crochet வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ சும்மா ஒரு அந்தாஜுக்கு ஒரு 6 டபுள் crochet போட்டு காமிக்கிறேன். ஆயிடுச்சு. 6 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் இங்கே இப்படி பிடிச்சிட்டு இந்த டேலை இப்படி இழுத்தீங்கன்னா போதும், டைட்டாக இழுத்தணும். இதை பாருங்கள், கேப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. இது ஹாஃப் சர்க்கிள் ஆகிடுச்சு, கம்மியாக போட்டிருக்கேன். 12 டபுள் crochet போட்டால் ஃபுல்லாகும். இப்போ திருப்பி ஒரு வாட்டி காமிக்கிறேன். இது பிரிக்கிறதுக்கு இது எதனா மிஸ்டேக் ஆச்சுன்னா crochetல வந்து ஈஸியாக பிடித்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டேல் எண்டு நம்ம பக்கம் இருக்கணும். 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி வந்து இங்கே கிராஸ், இந்த கிராஸை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி இது ஃபஸ்ட் yarn, இந்த ஃபஸ்ட் yarnக்கு அடியில் போய் செகண்ட் yarn இப்படி எடுத்து ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். டேல் yarn வந்து எண்டு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இப்படி சுற்றி இங்கே கிராஸ் ஆகுது, கிராஸ் ஆகி இப்படி. இப்போ இந்த ஃபஸ்ட் yarn அடியில் போய் செகண்ட் yarn எடுத்துட்டு திருப்பி இதே yarn எடுத்து இந்த லூப் வழியாக எடுத்துடணும். இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்து இந்த லூப் வழியாக இப்படி எடுத்துடணும். இப்போ கையிலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ சேஃப் ஆகுதுக்கு இந்த ரிங் ஒன்று போட்டாச்சு, இந்த செயின். இப்போ இதில் சிங்கிள் crochet டபுள் crochet நம்ம போட்டுக்கலாம். இப்போ டபுள் crochet செயின் 2. இப்போ ஒரு 12 டபுள் crochet போட்டு காமிக்கிறேன், எப்படி சர்க்கிள் வருதுன்னு பாருங்கள். இது ஃபினிஷ் ஆக போகுதுன்னா கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுக்கலாம்.
பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆயிட்டு இருக்கு. இன்னும் 2 போட்டுடலாம். இந்த 2 யானை கூடயே டபுள் crochet போட்டுட்டு வரணும். இப்போ 12 ஆயிடுச்சு. இப்போ இப்படி ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த மேஜிக் ரிங்கு மேஜிக்னா இந்த இங்கே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த எண்டை டைட்டாக இழுத்துக்கணும். இழுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் சர்க்கிளில் கேப் இருந்துச்சு, இந்த கேப்பே இல்லை. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் இங்கே பண்ணிடலாம். இந்த செயின் 2 போட்டோம் இல்லையா, அது மேலே செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா தெரியவே தெரியாது. இதுதான் மேஜிக் சர்க்கிள் ஒரு மேஜிக் ரிங் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் கேப்பே இல்லாமல் வரும். கோஸ்டர்ஸ் அப்புறமா டேபிள் டாப்பில் எல்லாம் போடுறதுக்கு நீங்கள் டிசைன்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மேஜிக் ரிங் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி பர்ஃபெக்ட் சர்க்கிள் எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இதை கற்றுக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.